குட் மார்னிங் அத்தை. ம், மணி 12 இப்போ என்ன குட் மார்னிங். சரி அதை விடுங்க. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். இந்த டேபிளில் என்னோட சுடிதார் எடுத்து போட்டிருக்கிறேன், அதை மட்டும் கொஞ்சம் அயன் பண்ணி வச்சிடுறீங்களா? அடியே, நான் உன் மாமியா, நீ தான் என் மருமக. அது உனக்கு மறந்து போச்சா என்ன? நீ சொல்றது பார்த்தா நான் தான் உனக்கு எல்லா வேலையும் செஞ்சு தட்டுக்கிறேன், அதனால நான் தான் உனக்கு மருமக, நீ எனக்கு மாமியா மாதிரி எல்லாம் பண்ற. என்னத்த இப்படி பேசுறீங்க? நான் எல்லாம் எதுவும் மறக்கல. நீங்க தான் எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. நான் மறந்துட்டேனா? ஆமா. கல்யாணம் பண்ண வந்த சமயத்துல என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? இங்க பாருமா மருமகளே, என்ன உங்க அம்மா மாதிரி நினைச்சுக்கணும், மாமியார் மாதிரி நினைக்க கூடாது அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? எங்கள் வீட்டில எல்லாம் எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லா வேலையும் பண்ணி தருவாங்க. நான் என்ன உங்களை அத்தை மாதிரியே பார்க்குறேன், எங்கள் அம்மா மாதிரி பார்க்குறேன். அதனால தான் துணியெல்லாம் அயன் பண்ணி வைக்க சொன்னேன். அயன் பண்ணி வச்சிருங்க, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனம் இல்லை. எங்க அவன்? நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். டேய், என்னம்மா சொல்லுங்க. எனக்கு 60 வயசு ஆகுது. இன்னும் இந்த வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன். இவன் என்னடானா ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறா, எதுவும் கண்டுக்கவே மாட்டேங்கிறா. என்னதான் நினச்சிட்டு இருக்கிறீங்க உங்க மனசுல? எனக்கு என்ன 20 வயசா? எனக்கு 60 வயசு ஆகுது. ஐயோ அத்தை, இப்போ உங்களுக்கு 60 வயசு ஆகுது. இந்த வயசுல நீங்க சாப்பிட தூங்க தூங்க சாப்பிட இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுகரு, கொலஸ்ட்ரால், ப்ரெஷரு, அப்புறம் அட்டாக், இது எல்லாமே சீக்கிரமா நீங்க மண்டையை போட்டு மேலே போய் சேர்ந்துருவீங்க. இப்போவும் நீங்க ஓடி ஆடி எல்லாம் வேலை செய்யறதுனால எவ்வளோ ஃபிட்டா இருக்கிறீங்க. அதனால தான் நான் உங்களை எல்லா வேலையும் செய்ய சொல்றேன். அதை புரிஞ்சுக்காம நீங்க என்னன்னா உங்க பையன்கிட்ட நான் என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எங்க இருந்துடா பிடிச்ச இவளை?